ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா SDE பேக் அண்ட் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்லி பர்சூவிங் ஆர் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் எ டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க உங்கள் டிகிரியா அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2023, 2024, 2025, 2026 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023, 2024, 2025, 2026 பேட்சாக இருந்து உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையாச்சும், ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையாச்சும் ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Node.js இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆர் மோர் லாங்குவேஜஸ், ஒரு லாங்குவேஜ்லையாவது அட்லீஸ்ட் இருக்கணும். நிறைய லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ், டூல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் டெக்னாலஜிஸ், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஏபிஐஸ்லாம் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டா பேஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SQLலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ் டிசைன் பிரின்சிபல்ஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா AWS, அஷூர், GCP இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிவோப்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்தில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டு பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு கொடுத்து இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்களே இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அட்டாச்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஃபார்ம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.